கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். தாவீதினுடைய சங்கீதம். தாவீது ஆண்டவரை குறித்து சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. அவரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தாவீது அறிந்து கொண்டிருந்தார். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். நாம் அவர் ஜனம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். எனவேதான் ஒரு மேய்ப்பனாயிருந்த ஒரு தாவீது ஆண்டவரோடு உள்ள உறவுல அந்த வனாந்தரத்துல வளர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்புல தாவீது வளர்ந்தார். வனாந்தரத்துல ஆண்டவரோடு கூட உறவாடினார், அநேக பாடல்களை பாடினார் என்று சொல்லி எல்லாம் வேதத்து வழியாக பார்க்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு செல்வார். என்றால் அவர் மேய்ப்பர், நான் ஆடு என்கிற உறவுல தான் தாவீதினுடைய எல்லா காரியமும் இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இதை முதலாவது சிந்திக்கணும். இந்த காலை வேளையில இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு மேல சிந்திக்கிறோம். நான் யார் தெரியுமா என்று, என்னுடைய திறமை தெரியுமா, என்னுடைய பணம் பொருளாதாரம் தெரியுமா, அந்தஸ்து தெரியுமா என்று தேவனை மறக்க செய்கிற, தேவனை விட்டு விலக பண்ணுகிற சில காரியங்கள் நம்மிடத்தில் நம்மை அறியாமலே நமக்குள்ள இருக்கிறது என்பதை நம்ம புரியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபையை கொடுக்கிறார். நாம் ஒரு ஆடு, அவருடைய மேய்ப்பன். அப்படி என்றால் ஆடு தன் மேய்ப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அது மேயுமானால், அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 23 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே கூட்டு செல்வார். அப்படி என்றால் நமக்கு தேவையான காரியங்களை அவர் நம்மை அழைத்து சென்று நமக்கு தருவார். அப்படி என்றால் ஒரு ஆடு அந்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்குமானால் அந்த ஆடு நன்மையான காரியங்களை புசிக்கும். ஒரு ஆடு மேய்ப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருக்குமானால் அது தீமையான காரியங்கள் அந்த ஆட்டுக்கு வரும். அது எங்கேயாவது மாட்டி, எங்கேயாவது சிக்கி வர முடியாத சூழ்நிலைக்குள்ளவர். மேய்ப்பனுடைய கண்காணிப்பை விட்டு தூரம் போன ஆடுகள் ஓநாயினால பீறி போடப்படும் என்று சொல்லிதான் பார்க்கும். எனவே நாம் அதே போலதான், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய கரங்களுக்கு உள்ளால இல்லாம நாம் மனமும் மாமிசம் விரும்புகிறபடி நாம் நடந்து கொண்டிருப்போமானால் நாமும் ஓனாயிருக்கிற பிசாசினால பீறி போடப்படுவோம். அநேக வேதனைகளை, அநேக காரியங்களை பிசாசான நமக்கு கொண்டு வந்து நம்ம மிகுந்த வேதனைக்குள்ளால போய்விடுவோம் என்பதை இந்த காலை வேளையில் நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த மேய்ப்பன், அவர் மேய்ச்சனுடைய ஆடுகள் என்கிற ஒரு சிந்தை நமக்குள் இருக்குமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. உபாகம் புஸ்தகம் 4:35 வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகம் 4:35 கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது என்று சொல்லி, அவர்தான் தெய்வம், அவரை அல்லாமல் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை என்பதையும் நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏசாயா புஸ்தகம் 45:5 வாசிக்கும் பொழுது, நானே கர்த்தர், வேறொரு இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இந்த உலகத்துல நம்முடைய ஆண்டவரை அல்லாமல், யெகோவா தேவனை அல்லாமல் வேற ஒருவரும் இல்லை என்பதை அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அந்நிய தேவன்களை வணங்குகிறோம், அறிந்திருக்கிறார்கள். நாம் அறிந்தும் அறிந்தில்லாதது போல் நடக்கிறோம். அதான் நமக்கு ரொம்ப வேதனையான காரியம். இவ்வளவு வல்லமையான தெய்வத்தை அறிந்திருக்கிற நாம், நம்மிடத்துல விசுவாசம் இல்லை. இவ்வளவு வல்லமையான தேவன் நம்மை காப்பாற்றி கானான் தேசத்துல கொண்டு போவார், பரலோகத்துக்கு கொண்டு போவார் என்ற நம்பிக்கை நம்மிடத்துல குறைந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் மேய்ச்சல் இந்த ஆடுகளை போல வழி தப்பித்திருக்கிறோம். சில ஆடுகளை போல வழி தப்பித்திருக்கிறோம். மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியல, படைத்தவருக்கு செவி சாய்க்காதபடி நம்முடைய சிந்தனையினால நம்ம என்ன செய்கிறோம், வீணரானோம் என்று சொன்ன வார்த்தை
சிந்தனையால் வீணராகி போகிறோம். இவன் நம்மை விட்டு மாற வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. உபாகமம் 32 அதிகாரம் 39 வாசிக்கும் பொழுது, நானே அவர், என்னோட வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்கிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவார் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை அல்லாமல் வேறு ஒரு தெய்வமும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? எனவே அவரை நம்மை உண்டாக்கின தேவன் என்று சொல்லி அவரை நம்மை அரவணைத்து வருகிறார், நம்மை பாதுகாத்து வருகிறார், ஏமாற்று நடத்தி வருகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமம் 15:11 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, தேவர் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளுக்கு பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்வருமாயிருக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் ஒப்பான தெய்வம் இந்த உலகத்துல இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, 1 யோவான் 5 அதிகாரம் 20-21, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவர் இருக்கிறார். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பிள்ளைகளை, நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். எனவே பிள்ளைகளை, நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக, ஆமேன் என்று சொல்லி இந்த வேத பகுதி முடிக்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு இவ்வளவு மகத்துவமான தேவன் நமக்கு நாம் வைத்திருக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனாலும் நாம் வழி தப்பி போகிற சூழ்நிலைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது. இது வேதனையை அளிக்கிற காரியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். எனவே பாருங்க, இந்த தேவன் நம்முடைய தேவன், என்றென்றைக்கும் உள்ள சதாக்கள் நம்முடைய தேவன். பாருங்க, அழகா சொல்லப்பட்டுகிறது. யோவான் 17:3, ஒன்றான மெய் தேவன் ஆகிய உம்மையும் இதை அனுப்பினாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி. அப்போ இதை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரு வழி. எனவே இதை அறியாதபடிக்கு சத்துருவானவன் நம்மளை இருதயங்களே வஞ்சித்திருவான். அது என்ன, அதெல்லாம் அவரால் தான் முடியுமா என்று சொல்லி வஞ்சித்திருவான். 1 பேதுரு 2:25 வாசிக்கும் பொழுது, சிதறுண்ட ஆடுகளை போலிருந்தீர்கள், இப்பொழுதே உங்கள் ஆத்துமாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமா இடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள்? அப்போ இப்போ இது எனது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியும் இடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்க. ஆத்துமாவுக்கு மேய்ப்பர், கண்காணியமா இருக்கிற இடத்துல திரும்பணும். சிதறுண்ட ஆடுகள் என்ன செய்யும்? சிங்கத்தினால அல்லது புலியினால எனது பீறி போடப்படும் என்பதை அறிந்திருக்கிறோம். சிதறுண்ட ஆடுகளைப் போல அல்ல இருக்கக்கூடாது என்பதை, மேய்ப்பனுடைய கோலின் கீழாக இருந்தால் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாத நன்மைகள் நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அதை நம்மை விட்டு விலகாதபடி நம்ம இருக்கிறோம். பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கீங்களா அந்த வசனங்கள், நம்ம தெரிந்த வசனம் தான். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற தாழ்ச்சி, அவர் என்னை புல்லிடங்களில் மேய்த்து அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்து என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். ஆத்துமா தான் முக்கியம், தேற்றுவார், நடத்துவார். நான் மரணத்தில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன், ஏனெனில் தேவர் என்னோடு கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையினால் அபிஷேகம் அளித்து என் பாத்திரம் நிரப்பிடும். ஜீவ நாட்களெல்லாம் நன்மையும் கிருபை என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். பாருங்க, ஒரு ஆடு மேய்ப்பன் கீழே அடங்கியிருக்கிற ஆடு என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் என்பதுதான் இங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் முதலாவது ஒரு அறிவு வேணும். கர்த்தரே தேவன் என்று அறிங்க. அவர்தான் தேவன், அவரால் தான் முடியும், அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை என்று அறியணும். 2வது பார்க்குற பாருங்க, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். என்னால ஒன்றும் முடியாது, அவர் தான் என்னை உண்டாக்கின தேவன் என்பதை உணரணும். அது மாத்திரமல்ல, நாம் அவர் ஜனங்களும்
அவர் மேய்ச்சல் ஆடுகளாக இருக்கிறோம் என்பதை இந்த உணர்வு வரும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும். இன்றைக்கு இந்த உணர்வுகளையும் சிந்தனைகளையும் சத்துருவானவன் வஞ்சித்திருக்கிறான். அவன் வஞ்சிக்கிறான்னு சொல்றதை விட நம்ம வஞ்சிப்பதுக்கு இடம் கொடுத்துட்டோம். அதனாலதான் நம்ம வஞ்சிக்கப்பட்டு போறோம். அவரின் மேய்ப்பராகவே எப்போது பார்க்கும். மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்கும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்கும். மேய்ப்பன் நிறைய இருப்பான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார். அந்த ஒரு ஆடு காணாமல் போனாலும் அதை 99 விட்டு ஒரு ஆடை தேடி கொண்டு அந்த மகிழ்ச்சியாக அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த காரியங்கள்லாம் பார்க்குறோம். எனவே இன்றைக்குள்ள வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நம்மை எதற்கு கீழே இருக்க வேண்டும்? கோலின் கீழே ஆசீர்வாதம் உண்டு. மேய்ப்பராக இருக்கிறார். எனவே நான் ஆடுகளாக இருக்கிறேன். அவை என்னை நடத்துவார், அவை என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், இந்த காரியங்களை கடந்து போக உதவி செய்வார். எல்லாவற்றுக்கும் அந்த மேய்ப்பனையே நம்பி இருக்கிற ஆடை போல நம்ம இருக்கணும். மேய்ப்பன் கூப்பிட்ட உடனே ஓடிப்போம் சில சவுண்டுகள். நான் ஒரு இடத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஆடு மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதில் பலரும் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க அந்த ஆட்டை. அந்த ஆடு என்ன செய்யலை, அது செவிசாய்க்கவே இல்லை. ஒருவர் இல்லை, 2 பேர் 3 பேர் பலரும் அதை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அது அப்படியே புல் மேய்ஞ்சு கொண்டே இருக்கிறது. இதன் மேய்ப்பன் ஒரு சத்தம் போட்டான். எல்லாம் திரும்பி பார்த்தது. அதாவது வீடியோ அழகாக இருக்குது. எல்லா ஆடுகளும் திரும்பி அப்படியே தலையெடுத்து பார்த்தது. மேய்ப்பன் நடந்து போகும் பொழுது எல்லா ஆடுகளும் அவன் பக்கமாய் திரும்பியது. பாருங்க, அதான் நல்ல மேய்ப்பன் சத்தத்தை அறிந்திருக்கும். அப்படின்னா நாம சத்தத்தை அறிந்திருக்க வேண்டுமானா பழகினாதான் அறிந்திருக்க முடியும். இப்போ அந்த மேய்ப்பனோடு கூட அந்த ஆடு நல்லா பழகினால சத்தத்தை அறிந்திருந்தது. இப்போ நமக்கு தேவனுடைய சத்தமா இல்லை பிசாசு சத்தமா தெரியலை. ஏன்னா நம்ம தேவனை அறியலை. இப்போ பிசாசு சில காரியங்களை சொல்லுவான், நம்ம நம்பிடுவோம். இது ஆண்டவர் தான் சொல்றார். இல்லை, தெளிவாய் அந்த சத்தத்தை அறியும் அந்த ஆடுகள் தன் மேய்ப்பனை அறியும். ஆமென். அப்படி அறிய வேண்டுமானால் அந்த ஆடு தன் மேய்ப்பனோடு கூட பழக வேண்டும். அப்பொழுதுதான் சத்தத்தை அறிய வேண்டும். நீங்கள் நானும் தேவ சத்தத்தை அறிய வேண்டுமானால் அவரோடு கூட எப்பொழுதும் பழகிறவர்களாக இருந்தால் சத்தத்தை அறிய முடியும். அவரும் நம்மோடு நேசிப்பார், நாமும் உடைய பிள்ளைகளாக இருப்போம். இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்த்திரு எங்களை அமர்ந்த நின்று நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உண்மையை சார்ந்து ஆண்டவரே உங்களுடைய ஆடுகளைப் போல நாங்கள் உண்மை பின்பற்றி வர உதவி செய்யுங்க. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் விஷயம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபி நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.